கூடிய சீக்கிரமே ஐயனார் வீடு ஐயனார் குடும்பத்துக்கு திரும்பவும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்களும் விரும்பினா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். வீட்டை இழுத்து சீல் வச்சதுக்கு அப்புறமா சந்தா சொல்றாங்க, சரி எல்லாரும் எங்க கூட வந்து அங்க தங்கிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே சேரன் சொல்றாரு, ஆஹா இல்ல சந்தா, எல்லாரும் அங்க வந்து தங்கினா கண்டிப்பா அது சரிப்பட்டு வராது. அதனால நிலா, நான் என்ன சொல்றேன்னா நம்ம தனியா ஒரு வாடகை வீடு பார்த்து அங்க போய் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த வீட்டை மீட்க போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல உடனே நிலாவும், அண்ணா அதுக்கு என்னன்னா எனக்கு குவார்ட்டர்ஸ் இருக்குண்ணா, அந்த குவார்ட்டர்ஸ்ல போய் எல்லாருமா அங்கேயே தங்கிட்டா என்னன்னா அப்படின்னு நிலாவும் சொல்ல உடனே சோழன் சொல்றாரு, ஆஹா அது சரிப்பட்டு வராதுங்க, வேண்டாம். அண்ணன் சொல்கிற மாதிரி நம்ம வாடகை வீடு எங்கேயாவது பார்த்து அங்கேயே போய் தங்கிக்கலாம். உங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கமாக கூட ரெண்ட் ஹவுஸ் பார்த்து கொஞ்ச நாள் இருந்துட்டு சீக்கிரமாக எவ்வளவு நம்ம போராடி இந்த வீட்டை மீட்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மீட்டு திரும்பவும் இங்கே வந்து இவங்க எல்லார் முன்னாடியும் மிகப்பெரிய வீடு கட்டி நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல உடனே பல்லவன் சொல்கிறாரு, கரெக்டாக சொன்னனா கண்டிப்பாக நம்ம இவங்க முன்னாடி பெரியப்பா முன்னாடியும் அத்தை முன்னாடியும் நம்ம வாழ்ந்து காமிக்கணும், என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே நிலாவோ, கண்டிப்பா சத்தியமா அது நடக்கத்தான் போகுது. இந்த நிலா ஒரு சபதை எடுத்தா அதை நிறைவேற்றாம விடமாட்டா. நம்மளை யார் யாரு வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி அவங்களே பார்த்து வாயை பொழந்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வாழ்ந்து காமிக்கணும்டா பல்லவா. நம்ம அந்த வீட்டை மாற்றி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா நிலா கையை நீட்ட கை கோர்த்துட்டு சந்தோஷமா வாடகை வீட்டை நோக்கி போறாங்க. அதே சமயம் அங்க போய் பேகை எல்லாத்தையும் வச்ச உடனே நிலா ஏதோ யோசனையிலேயே இருக்க சேரன் சொல்றாரு, நிலா ஏன்பா ரொம்ப சோகமா ஏதோ யோசனையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சேரன் நிலா கிட்ட கேட்க உடனே நிலா சொல்றாங்க, ஆமாண்ணே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எங்கேயாவது இருக்கா, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்குறாங்க சேரன் கிட்ட. உடனே சேரன் சொல்றாரு, அதான்ப்பா நிலா, நான் அப்பவே சொன்னனே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்பாவுக்கே தெரியாது எங்க இருக்குன்னு, எல்லாத்தையுமே பெரியப்பா தான் நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லி வாங்கி அப்பாவை அப்பவே ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்ல உடனே நடேசன் சொல்றாரு, பாரு ஏமா பொண்ணே நிலா, நான் சொல்றத கேளு, அந்த டாக்குமெண்ட்டை அவனை அடித்து கையை காலை முறிச்சுனாலும் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் 2 நாளில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நிலாவோ, ஐயையோ அப்படிக்கு இப்படி பண்ணி ஏதாவது வம்பு பண்ணி வச்சிடாதீங்க, ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் தான் கேஸுங்கிறது போலீஸ் தீர்மானமாக எஃப்ஐஆரே பதிவு பண்ணி தான் அந்த வீட்டை இப்போ சீல் வச்சுருக்காங்க. இப்படி நீங்கள் போய் அவரோட கையும் காலையும் உதச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு தான் அந்த கேஸு கிரிட்டிக்கலாக முடியும் அப்படின்னு சொல்ல உடனே சோழனும், ஆமாம் இந்த ஆளுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லுங்கள், ஏதாவது எங்கே எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் போய் அடிச்சு கிடிச்சு தொலைச்சிட்டு வந்துட போகிறாரு அப்படின்னு சொல்ல உடனே நடேசன் சொல்கிறாரு, ஆமாம் இவன் பெரிய பிஸ்து, இவன் எனக்கு சொல்கிறானா அறிவு, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிற பல்லவன் சொல்கிறாரு, ஆமாம் ஒரு வீட்டோட டாக்குமெண்ட்டை கூட கரெக்டாக பத்திரமா வச்சுக்க தெரியல, வாய் மட்டும் நல்லா வக்கனையாக பேசட்டும் அப்படின்னு அங்கே நிற்கிற நடேசனை பார்த்துட்டு உடனே நிலா சொல்கிறாங்க, ஐயோ ஸ்டாப் இட், இங்கேயும் வந்து மறுபடியும் சண்டையை போட்டுட்டே இருந்தா எப்படி நம்ம அந்த வீட்டை மீட்டெடுத்து பெருசாக நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மாளிகை மாதிரி கட்டுறது, தயவு செஞ்சு இப்போவே நம்ம ஒரு புத்திசாலித்தனமாக யோசிக்கிறத மட்டும் நினைப்போம், மற்றது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க, போனது போகட்டும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதே சமயம் நிலா கேட்குறாங்க சேரன் கிட்ட, அண்ணே இங்கே சென்னையில் பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு பிரிவு இருக்கான், பத்திரங்களை தொலைச்சவங்களும் இல்லை ஏமாந்து வேற யாராவது அபகரிச்சவங்க கிட்டையும் நம்மளோட பத்திரம் டாக்குமெண்ட்டோட காப்பி எல்லாமே அந்த பிரிவில் இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணே, அங்கே போய் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு நிலா சொல்ல உடனே அங்கே மற்றவங்க எல்லாருக்குமே முகமே மலர்ச்சி ஆயிடுது. உடனே பல்லவன் சொல்கிறாரு, இதுக்கு தான் அண்ணி உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி படித்த அண்ணி வேணுங்கிறது அப்படின்னு சொல்ல உடனே நிலாவோ, டேய் பல்லவா போதுண்டா, ஏற்கனவே எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஐஸ் வைக்காத, சரி அந்த வீட்டை பற்றியே நினச்சிட்டு இருந்தா நம்ம எல்லாரும் எப்போ சாப்பிட்றது, இந்தா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிலாவும் சொல்லி எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உடனே சோழன் சொல்கிறாரு, சரிங்க அப்போ நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு நம்ம கிளம்பி போனால் கரெக்டாக இருக்குமா, அந்த பத்திரப்பதிவுத்துறையில் போய் என்ன ஏதுங்கிற டீட்டெயிலை பார்த்துட்டு அந்த பெரியப்பா மூஞ்சியிலையும் அத்தை மூஞ்சியிலையும் கண்டிப்பாக நம்ம விரலை விட்டு ஆட்டியே ஆகணுங்க கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல உடனே நிலா, சரி நான் அங்கே ராகுவுக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிட்டு வரேன், கண்டிப்பாக நானும் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே சோழன் சொல்கிறாரு, ஆமாங்க ஏன்னா அங்கே எல்லாம் படித்தவங்களாக இருப்பாங்க, ஏதாவது இங்கிலீஷில் 4 பேசுனாங்கன்னா அதெல்லாம்
அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க, நீங்கள் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அங்கே நிலாவையும் கூப்பிட நிலாவும் அங்கே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிட்டு சோழனும் நிலாவும் பத்திரப்பதிவுத்துறைக்கு போகிறாங்க. வீட்டோட நகலை பற்றி கேட்கும் பொழுது அவங்க ஒரு 1000 ரூபா நீங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்குது, அதை கட்டிட்டு வாங்க ப்ரொசீஜர் படி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே, அதுவும் நீங்கள் ஒரு 4-3 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஏன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் சைன் எல்லாம் வாங்கி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பத்திரப்பதிவுத்துறை ஆஃபீஸர்ஸும் சொல்ல உடனே நிலா சொல்கிறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இன்னைக்கு டே ஃபுல்லாக வெயிட் பண்ண சொன்னாலும் வெயிட் பண்ணுறோம், ஆனால் தயவு செஞ்சு எங்களுக்கு அதோட ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்க, ஏன்னா அதை வச்சு தான் அந்த லேண்டு யார் பேரில் இருக்குது, எங்கள் பேரில் இருக்கா இல்லை எங்கள் பேரில் இருக்கிற நிலத்தை மற்றவங்க அபகரிக்கிறதுக்காக இப்போ எங்களை வீட்டை விட்டே துரத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஷியோர் மேடம், எவ்வளவு சீக்கிரமாக எடுத்து தர முடியுமோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாமே இங்கிலீஷில் பேசுகிற நிலாவை பார்த்துட்டு சோலா கலக்கராடா உன் ஆளு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக அங்கே சோழனும் இருக்க உடனே நிலா என்ன சோழன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கே நிலா கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க அங்கே 2வதாக உட்காந்துருக்குல்ல அந்த ஆஃபீஸில் அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு சோழன். உடனே நிலா நம்ம எதுக்கு வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன எங்கே போகுதுன்னு பாருங்க, ஓங்கி ஒரு அறை விட்டேன்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் செல்லமாக திட்டுறாங்க. உடனே சோழன் உங்களுக்கு ஏங்க நான் சும்மா சொன்னால் இவ்வளவு கோபம் ஆக்ரோஷமாக வருது அப்படின்னு 2 பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிக்கிட்டு. அதே சமயம் அங்கே சார் வாங்க சார், சோழன் அண்ட் நிலா நீங்கள் கேட்டிருந்த அந்த ஃபைல் ரெடி ஆயிடுச்சு வாங்கிட்டு போங்க அப்படின்னு கொடுக்க உடனே நிலாவும் சரி சார் சரி அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாத்தையுமே சாஃப்ட் காப்பியாக வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அங்கே உட்காந்து படித்து பார்க்கும் பொழுது அந்த லேண்டில் நடேசனோட அப்பா அவருக்கும் நடேசனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் எழுதி வச்ச லேண்டு கஸ்தூரி இப்போ கட்டி இருக்கிற வீடும் அதே சமயம் அவங்க பெரியப்பா வீடும் 2 பேர்த்துக்குமே பொதுவானதும், அதே ஐயனார் வீடு முழுக்க முழுக்க நடேசனோட வாரிசுகளுக்கும் நடேசனுக்கும் சொந்தமானதுன்னு இருக்கிறத பார்த்து நிலா ஐயோ நம்ம எல்லாருமே ஏமாந்துட்டோம், இந்த டாக்குமெண்ட்டை காணுங்கிறதுக்கு வேண்டிதானே அதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு அவங்க இத்தனை நாளாக பிளாக்மெயில் பண்ணி கடைசியில் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வச்சுட்டாங்க, இந்த ஒரே ஒரு ரிப்போர்ட் போதும், இதை வச்சுட்டு அவங்கள நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு நேராக அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை பாருங்க சார், எங்கள் வீடு முழுக்க முழுக்க எங்கள் பேரில் தான் இருக்குது, அதே சமயம் இப்போ குடியிருக்காங்களே கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் அந்த வீடு கூட எங்கள் மாமனாருக்கும் ஷேர் இருக்குது, அதனால் நீங்கள் நியாயப்படி அவங்க வீட்டுக்கு தான் சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல அதை வாங்கி படித்து பார்க்குறாங்க இன்ஸ்பெக்டர்ஸ். மேடம் சாரி மேடம், நீங்கள் குடியிருந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமானதை சீல் வச்சதுக்கு கவர்மெண்ட்டில் எங்கள் மேலே தான் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க, இது மேலே அஃபிஷியலாக வேறு ஏதாச்சும் இடத்துக்கு போனால் தயவு செஞ்சு இதை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரிக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்ல கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் வர்றாங்க. என்ன சார் நீங்கள் என்னமோ பெரிய இவர் போல அந்த பத்திரத்தை காமிச்சிங்க, அது எங்கே எடுங்க பார்க்கலாம், அது என்ன பத்திரம்னு உங்கள் அந்த பத்திரத்தை பார்த்து நம்பி நானும் அவங்க வீட்டுக்கு சீல் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல திருன்னு முழிக்கிறாரு நடேசனோட அண்ணனும் கஸ்தூரியும். உடனே நிலா சொல்கிறாங்க, எங்கே அந்த டாக்குமெண்ட்டு, எங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ஒரு போலி டாக்குமெண்ட்டை நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு தானே இப்போ சீல் வச்சிங்க, அந்த டாக்குமெண்ட் எங்கே அப்படின்னு சொல்ல உடனே அவர் என்னது போலி டாக்குமெண்ட்டா, அப்படியெல்லாம் இல்லை, அந்த டாக்குமெண்ட் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க முயற்சி செய்கிறாரு. உடனே நிலா நீங்கள் தயாரித்தது போலி டாக்குமெண்ட்டுன்னு இப்போ இங்கே ஸ்டேஷனில் நான் நிரூபிக்கட்டுமா, இதோ அந்த போலி டாக்குமெண்ட்டை தயாரித்து கொடுத்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நடேசனோட அண்ணனுக்கு அந்த போலி டாக்குமெண்ட்டை தயாரித்து கொடுத்த அந்த நபரை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் முன்னாடி நிறுத்துகிறாங்க நிலா. உடனே அந்த நபரும் ஒத்துக்கிறாங்க, பணம் 25,000 ரூபா வாங்கிட்டு தான் அந்த போலி பத்திரத்தை தயாரித்து கொடுத்ததாகவும் அதுக்கு உடந்தையாக இருந்த கஸ்தூரியும் அவங்க அண்ணனையும் கண்டிப்பாக போலீஸில் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நிலாவும் நடேசனும் ஒத்த காலில் நிற்க கஸ்தூரியும் நடேசனோட அண்ணனும் காலில் விழுந்து கதறாங்க நடேசன் கிட்ட. அதை பார்த்துட்டு நிலா பலமாக சிரிக்கிறாங்க.